7க்கு 7 ஃபீல்டுங்க. 6க்கு 6 ஃபீல்ட்லேயும் நல்லா டர்னிங் ரேடியஸ் இருக்குங்களாமா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சோலிஸில் மினி டிராக்டருங்க 3016ன்னு சொல்லிட்டு 30 HP கேட்டகரியில் வரக்கூடிய மினி டிராக்டரை பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாங்க. டிராக்டர் எப்படி இருக்குது, கீர் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க, வாழைக்காட்டுக்குள்ளெல்லாம் திரும்புமா, டிராக்டரோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் யான்மார் டைப் போட்டு மேக் பண்ணுதுங்க. சோலிஸ்கிற பிராண்டு. ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து சேல் பண்ணுறாங்க. சோலிஸ்ங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்டுங்க. டிராக்டர் லுக் வைஸ் பாருங்கள், நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லலாம் ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. டிராக்டரோட டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. டிராக்டர் நல்லா ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டருக்கு வியூ வந்து நல்லாயிருக்கும் இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும். இதில் டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டில் 6க்கு 12ங்க, 600க்கு 12, பின்னாடி 8.3க்கு 24ங்க. இந்த டயர் ஆப்ஷனோட வரும். ரொம்ப ஹெவியாக இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், வாழைக்காட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாமல் வெறும் கல்டிவேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 9.5க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன் வந்து மாற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். வாழைக்காட்டுக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8.3ங்கிற 20 டயர் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகுங்க. போய் திரும்புகிறப்பெல்லாம் கோடு திரும்புகிறப்போ வாழை கன்று வந்து அடியாகாது. பார் ஓட்டுறக்கு எல்லா யூசேஜுக்கும் நல்லா இருக்குங்க. இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸுங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க. இதில் 1 2 3 ரிவர்ஸுங்க. இங்கே ஒரு லோ ஹை கொடுத்துருப்பாங்க, அது போக அடிஷ்னலாக ஒரு லோ ஹை கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க. 16 ஸ்பீடு கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். டிடிஓவில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், 540 எக்கனாமி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கீர் ஆப்ஷனோட வருதுங்க. ஃபுல்லி கான்சன்மிஸ் கீர் பாக்ஸோட இந்த டிராக்டர் வந்து வருதுங்க. ஃப்ரண்ட் டிசைன் ஒர்க்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. டெயில் லேம்பும் நீட்டாக கொடுத்துருப்பாங்க எல்இடியில். ஸோ டெயில் லேம்ப் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க, நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மினி டிராக்டரில் இந்த வென்டிலேஷன் வந்து நீட்டாக இருக்குதுங்க. டாப் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மினி டிராக்டர் வந்து ரொம்ப டஸ்டான ஏரியாவில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடைச்சி லாக் ஆகுங்க. நானே இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஏர் ஃப்ளோ வந்து நீட்டாக இருக்கும். 4 டேரெக்ஷன்லேருந்து ஏர் ஃப்ளோ வந்து போகுதுங்க. இதோட பானட் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கீ மூலமாக லாக் அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் மாதிரி ஒரு போர்ஷனு ப்ளஸ் வந்து 30 கிலோ வெயிட்டுங்க. 15 kg 30 கிலோ வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, சேஸில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ரேடியேட்ரு, ரிசர்வேர் இதெல்லாம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஏர் ஃப்ளோக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க, நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வித் ஸ்க்ரீனோட வருங்க. ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், டஸ்ட் அதிகமாக அடைச்சிருச்சு அப்படின்னாலுமே. ரேடியேட்டர் கோருமே பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட் அடைச்சி கம்ப்ளைண்ட் வரதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ஜிக்ஸாக் டைப்பில் இருக்குங்க. நல்லா கேப் அதிகமாக இருக்குது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டாக அந்த மாதிரி மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் மிட்சுபிஷியோட டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1314 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 70 Nm டார்க்குங்க. 3 சிலிண்டர் இன்ஜினு, 3E சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இன்ஜின் சீரீஸ் வருங்க. மிட்சுபிஷியோட டீசல் இன்ஜினுங்க. பம்புன்னு பார்த்தா இதில்
மிட்சுபிஷியோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினை பம்பை பொறுத்த வரைக்கும் இன்லைன் பம்புங்க, மெக்கானிக்கல் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் எலமெண்ட்ஸ்னு பார்த்தா ஒரு ஃபில்ட்ருங்க, கழட்டி ஃபில்டர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபில்டர் எலமெண்ட்டு. டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. 24 லிட்டர் கெப்பாசிட்டி. அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் டீசல் டேங்க் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இதில் மஃப்ளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க வருங்க. இவ்வளோதான் மஃப்ளரு, சிம்பிளான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு வந்து நல்லா ஈஸியாக ஏர் ஃப்ளோ இருக்கும். பானட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் ஸ்பேசியஸாக தாங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் டெம்பரேச்சர் ஏறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது. இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பம்புங்க. இந்த பம்பு மூலமாக தான் ஸ்டேரிங்க்கும் பின்னாடி ஹைட்ராலிக்கும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்க. அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஹைட்ராலிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஹைட்ராலிக் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே கீர் பாக்ஸ் ஆயில் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. கீர் பாக்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இது மேக்னெட் ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க வருங்க. இது ஒரு 500 மணி நேரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. ஹைட்ராலிக் செக்ஷனு, ஸ்டேரிங் செக்ஷனு எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் ஸ்டேரிங் மோட்டர் போகிறது, ஹைட்ராலிக் வந்து ஜர்க் ஆகிறது, ஹைட்ராலிக் சீல் போகிறது, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது. மினி டிராக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லைஃப் டைம் வந்து கொடுக்குங்க. அது எந்த மினி டிராக்டராக இருந்தாலும் அதுதான் சேம் கான்செப்ட். ஏன்னா என்ன எல்லாமே காம்பேக்ட் டிசைனு. ஸோ அதனால் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வந்து கொடுக்குங்க மினி டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கன்சோல் ஒர்க்கெலாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. கீ பேரல் இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணணுன்னா கிளச்சை எங்கேஜ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட ஹை ஸ்பீட் இன்ஜினுங்க. ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2800ங்க. பிடிஓவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540, 2600 தான் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஹை ஸ்பீட் இன்ஜினுங்கிறதுனால ஐடியல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஆர்பிஎம்மில் ரன் ஆகுதுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவாக இருக்குதுங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 950 கிலோங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் நல்லா வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிராக்டரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுங்க. டிராக்டரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிங்க. 5க்கு 5ங்கிற ஃபீல்டில் எல்லாமே நல்லா கட் ஆகும். ஏன்னா இதில் ஸ்டேரிங் பம்பு பாருங்கள் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. 6க்கு 6 ஃபீல்டெல்லாம் ஈஸியாக கட் ஆகி வருதுங்களாமா, நல்லா இருக்காமல். டிராக்டரோட வரது பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கட் ஆகும். இவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 6க்கு 6லலாம் நல்லா திருப்பி யூஸ் பண்ண முடியுதுங்களாமா. ஃப்ரண்ட் ஆக்சில் எல்லாமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. நீட்டாக இருக்கும். ஹெவி டியூட்டி ஆக்சில் ஒர்க்கு. ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீத்திங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், உள்ளே வச்சு கொடுத்துக்கிறாங்க. ஸ்டேரிங்கும் நல்லா கட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டேரிங் வந்து இதில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. நல்லா தண்ணியாட்டு இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது புது டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டாக இருக்குதுங்க. 1 ஃபீட் இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸு. இந்த மினி செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. சைடில் இருந்து பாருங்கள் நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸு. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. கால் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்குது. சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு வேணா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆப்ரேட்டர் உட்காந்தாவே நல்லா ஹைட்டாக இருக்குங்க. ஃபீல்டு வியூ வந்து இன்டர் கல்டிவேஷன் எல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வியூ கிடைக்குங்க. வாழைக்காட்டுக்குள்ள பாக்குத்தோப்புக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது. திரும்பி சைடில் இல்லை பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க.
ஸ்டேரிங் வீல் நல்லா நீட்டாக இருக்குதுங்க, ஸ்டைலாக இருக்குது. கன்சோல் ஒர்க்கு நீட்டாக இருக்குதுங்க, நல்லா விசிபிளாக இருக்குது. ஆர்பிஎம் இருக்கும், அதே ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகும். டீசலு டெம்பரேச்சர் மீட்டர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்சிங் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து டெயில் லேம்ப் மாதிரி இருக்கும், ஒரு லைட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே லைட்டிங் கண்ட்ரோல் இங்கே இருக்குங்க, கீ பேரல் இங்கே கொடுத்துக்கிறாங்க. பெடல் ஒர்க்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. கிளச்சு பிரேக் ரெண்டுமே புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குதுங்க, கம்ஃபர்ட்டாக இருக்குது. டைட்னஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனையும் இல்லைங்க. இதில் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. மொத்தம் 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸுங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. 1 2 3 ரிவர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ ஹை, அடிஷ்னலாக ஒரு லோ ஹைன்னு இருக்குங்க. லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 மீட்டர் 1.2 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு போங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னா வாழைக்கட்டையெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எடக்கன் போட்டாங்க வாழைக்கட்டை ஓட்டுறக்கு, இல்லை வந்து சணல் பயிர் வச்சுக்கிறாங்க, கம்பு வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஃபீல்டு எல்லாம் யூசேஜுக்கெலாம் நல்லா ஃபினிஷிங் கொடுக்கணுன்னா அந்த லோ ஃபஸ்ட் போட்டாவே நல்லா ஃபினிஷிங் வந்து வருங்க. அந்த மாதிரி கீர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் இவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்குங்க. அது ஒன்று தாங்க இதில் ஒரு மைனஸாக தெரியுது. மற்றபடி எல்லா கீர் ஆப்ஷன் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க. பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 540 எக்கனமி 2 ஸ்பீடு வந்துருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி டிசியில் வேறு வச்சு கொடுத்துக்கிறாங்க, அதுவுமே நீட்டாக இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா 4 வீலில் ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. அப்புறம் டிஆர்சி வால்வ் வந்து கொடுத்துருப்பாங்க ஹைட்ராலிக்கில். டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்கும், கிரவுண்ட் லாக்கு, இதெல்லாம் இருக்குதுங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபெண்டரில் ஒரு சேஃப்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டரிங் இருக்கும், இதெல்லாமே இருக்குதுங்க. இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பிடிஏ பவர்னு பார்த்தா 30 ஹெச்பியில் 25 ஹெச்பி பிடிஏ பவருங்க. எஸ்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா 268 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜினுங்க. ஸ்லோ ஸ்பீட் இன்ஜினுக்கு ஹை ஸ்பீட் இன்ஜினுக்கு எஸ்எஃப்சி வேலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸ்லோ ஸ்பீட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 186 190 அந்த மாதிரி இருக்கும். ஹை ஸ்பீட் இன்ஜினில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா இருக்குங்க. இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் போகுங்க. நார்மல் யூசேஜுக்கு ஒரு 2 லிட்டரு, கல்டிவேட்டர் யூசேஜ், ரிஜர் யூசேஜ், பார் கலப்பு யூசேஜுக்கெல்லாம் 1.5 லிட்டர் டீசல் வந்து போகுங்க. பின்னாடி ஹிச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1ங்க, 750 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இதில் டாப்லிங் பெட்டு பாருங்கள், பெரிய டிராக்டரில் வர மாதிரி 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மேலே வந்து லோ சென்சிங்கு, கீழே வர ஹை சென்சிங் அந்த மாதிரி இருக்கும். நீட்டாக கொடுத்துக்கிறாங்க, பக்காவாக இருக்கும். லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க, அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. ஹிச்சோருக்கு பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு மட்டும்தாங்க இருக்கும். இது டபுள் சைடு கொடுத்தா நல்லாயிருக்கும். மினி டிராக்டரில் எஸ்பெஷலி மினி டிராக்டரில் டபுள் சைடு இருந்தால் நல்லாயிருக்குங்க. இவங்க வந்து டிராக்டரோட வர லோயர் லிங்க் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கிறதுனால இவங்க தனியாக வேறு வாங்கி போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கிட்ட லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. வாழைக்காட்டுக்குள்ளெல்லாம் திரும்பணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி இருக்குங்க. 20 பிளேட் ரொட்டாவேட்டர் தான் போட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கார்வுட்னு சொல்லிட்டு இந்த ரொட்டாவேட்டர் தாங்க போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க டீசலை பொறுத்த வரைக்கும். பின்னாடி ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல் பினியன் ரிடக்ஷன் ஆக்சில், ஹெவி டியூட்டி ஆக்சில் ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் டூல்ஸ் பேக் மாதிரி ஒன்று இருக்கும், இதெல்லாமே இருக்குதுங்க. ஸோ அதிகமாக வந்து வாழைக்காடு இருக்குது, இன்டர் கல்டிவேஷன் அதிகமாக ஒர்க் இருக்குது, ரிஜர் பார் கலப்பை அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மினி கல்டிவேட்ரு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து தாராளமாக எடுக்கலாங்க. தோப்பு சார்ந்த ஏரியாவுக்கு, ஹார்டிகல்ச்சர்னு சொல்கிற பந்தல் முறை இப்போ விவசாயத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிராக்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. டிராக்டரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.